வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட கண் பார்வை நமக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா காரணமாக அமையுது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பிரச்சனை ஏற்படுது. வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் எல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் ஃபோன் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, குறிப்பாக இரவு நேரங்களில் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது யூவி ரேஸ், அந்த அல்ட்ரா வயலட் அப்படின்ற புற ஊதா கதிர்கள் கண்களை தாக்கும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஸோ அந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி. இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சிதத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃபக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான நம்மளுடைய கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம தினமும் கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறிகள் தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி வடி சாறு, அதாவது வெஜிடபிள் சூப் காலையும் மாலை நேரங்களிலும் நம்ம எடுத்துக்கலாம். கீரைகளை சாப்பிட்ற முடியும் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சாப்பிட்டே இருக்கும்போது பச்சை இலை காய்கறிகள் நம்மளுடைய கண் பார்வையை நமக்கு கூர்மைப்படுத்தும். குறிப்பாக பழ வகைகளில் முக்கியமாக இந்த பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். அது சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் தான். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவுகளை நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ பழங்கள் ஏதாவது நம்ம சாப்பிடணும், இந்த ஒரு பழம் சாப்பிட்டாலே கண் பார்வை கூர்மையாக மாறிடும் அப்படின்னா அது சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் தான். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கொண்டிருக்கு. இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்குது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்முடைய அந்த கண்கள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள், சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அதில் மீன் எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் கண் பார்வை விரைவில் கூர்மையாகும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றையெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை ட்ரை ஐஸு, பஃபிங் ஐஸு, உலர்கண்கள் இந்த மாதிரி தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு
வகிக்குது. அதனால் கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். கண்களில் வீக்கங்களும் கருவளையங்களும் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் முட்டையை நம்ம எல்லா வடிவங்களையும் எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அது ஒரு தவறான கருத்து. நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு நம்ம ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை அதிகமாக எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை உடைச்சி அப்படியே எடுத்துக்கிறது, பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொரித்த வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நன்மை கிடையாது. அப்போது நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ குழம்புகளில் கூட முட்டை குழம்பு வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம். வேச்சு முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த அவித்த முட்டையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதாவது கண் பார்வையுமே கூர்மைப்படுத்தும், கண் கருவளியங்கள் அந்த பிளாக் சர்க்கிள்ஸும் வராது. அந்த மாதிரி நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ குறிப்பாக முட்டை நம்ம வந்து நீராவில் வேக வைத்த அவித்த முட்டையாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதுதான் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். மற்ற வடிவங்களில் முட்டையை அதிகமாக சாப்பிட்றதும் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரதத்தை அது வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் நம்ம பாதுகாக்கும். இரும்பு சத்து விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் பாதாம் பருப்புகளில் மேங்கனீஸ் சத்து இருக்கிறதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து 10 to 15 பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கலாம். அல்லது நம்ம குடிக்கக்கூடிய சாதாரணமான நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு விரைவான அளவில் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ நன்மைகளை விரைவாக கொடுக்கும். கண் பார்வையும் கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும். கேரட் வந்து சமைத்து சாப்பிடுவதை விட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்றது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மருத்துவ குறிப்பின்படி அதிகப்படியான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்வதுதான் ஆரோக்கியம். அப்போ தான் உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படுவதற்கு சமைத்து தான் நம்ம சாப்பிடணும். கேரட் நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். சேலட்டாகவும் அதாவது பச்சையாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் வரக்கூடிய கண் பார்வை உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும். ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால கண் பார்வை கூர்மையாக்கப்படும். மங்கலான பார்வையில் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல், நாள்பட்ட தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகி அது என்னென்னு செக் பண்ணிக்கணும். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலே சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியில் செல்லும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. தூக்கம் வந்து போதுமான அளவுக்கு 8 மணி நேரம் இரவு நேரங்களில் உறங்குங்க. தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு குடிங்க. இதெல்லாமே கண் பார்வை கூர்மைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.